அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியுடன் எமது செய்தியாளர் அருண் நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மாலையுடன் 6 மணி அளவில் பிரச்சாரம் நிறைவடையுது. நீங்கள் செல்லக்கூடிய பகுதியில் பல்வேறு இடத்துல சென்றிருப்பீங்க. மக்கள் வரவேற்பு எந்த மாதிரி இருந்துச்சு? தேமுதிகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்களுடைய வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அனைவரும் ஆரத்தி எடுத்து மலர் தூவி நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஆண்களும் பெண்களும் தொண்டர்கள் கழக தொண்டர்கள் அனைவரும் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. இந்த வெற்றி கண்டிப்பாக 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு ஒரு அச்சாரமாக இருக்கும். தொடர்ந்து பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை கூட தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சித்துட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து 7வது முறை பிரதமர் சென்னை வந்திருக்காரு. இந்த சென்னை வந்த பிரதமருக்கு வாக்கு வங்கி அவங்களுக்கு போகுமா? வாக்கு வங்கிலாம் கூடுன்றதெல்லாம் மிக கடினம் தான். நான் முதல்ல சொன்னது மாதிரி இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து ஆட்சி ஆண்டி கொண்டிருக்குது. 67 பிறகு திராவிட கட்சிகள் தான். இன்றைக்கி திராவிட கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். கண்டிப்பாக இந்த தேர்தலில் எடப்பாடி அண்ணன் தலைமையில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம். கோவையில் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் நீட் தேர்வு சாத்தியமே இல்லாத ஒன்றுன்ட்டு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீட் தேர்வால் தமிழகத்தில் உள்ள மாணவர்களை தொடர்ச்சியாக உயிரிழந்துட்டு வராங்க. இந்த சூழலில் பிரச்சாரத்தின் போது ஒரு தொண்டர்கள் அதாவது பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த சூழலில் உயிரே போனாலும் தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீட் தேர்வை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் தான். அது அன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதை ஆதரித்தாங்க. இப்போது எதிர்கட்சியாகணும் அது எதிர்க்கிறாங்க. இது மக்களை திசை திருப்ப ஒரு நாடகம். ஒன்று இருக்குன்னா முதல்ல அவங்க சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆளுங்கட்சியான ஒரு நிலைமை, எதிர்கட்சியான ஒரு நிலைமை. இது தவறான குறிக்கோளுங்க. இதை பாதிக்கப்படுறது அப்பாவி ஏழை மக்கள் தான். முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக மற்றும் பாஜக ஓட்டு போடுறது ரெண்டுமே ஒன்று தான். இதனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு கூட்டணி கட்சியில் நீங்களும் இருக்கீங்க. ஏன்னா இந்த நிலைமை எப்படி பார்க்குறீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா பிஜேபி கிட்ட கள்ள உறவை வச்சு கொண்டிருக்கிறது திமுக அரசு தான். அதிமுக கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் தைரியமாக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து இன்றைக்கி 40 தொகுதியும் தேமுதிக கூட்டணி வைத்து களத்தில் போட்டியிடுகிறோம். இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும்.